35, தாவேகா தனிச்சு 35 மெஜாரிட்டி அமைக்கும், தனிப்பெரும்பான்மை. சரியா? ஏடிஎம்கே கூட்டணி வந்து 23, என்டிகே 3%, அதர்ஸ் 4%. அதாவது அதர்ஸுங்கிறது நோட்டா மற்றவர்களாம் கூட சேர்ந்து 4, அதுக்கும் கீழே இருக்கு ஒரு கட்சி. அதை பத்தி பேச வேணாம். அதான் டிஎம்கே, காங்கிரஸ், தேமுதிக, விசிக, சிபிஐஎம், சிபிஐஏ, ஐயுஎம்எல் இதெல்லாம் சேர்ந்து 92ல இருந்து 110 சீட்டு ஜெயிக்கும், 35% ஓட் ஷேர் வாங்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் டிவிக்கே தனிச்சு 98ல இருந்து 120 சீட் அடிக்கும், 35% ஓட் ஷேர் வாங்கும்னு சொல்லியிருக்காங்க. சீட்டை கன்வெர்ட் ஆகாதுன்னாங்க. நமக்கு ஓட் ஷேர் 2 பேருக்கு ஈக்குவலா கொடுத்துட்டு சீட்டா நமக்கு தான் அதிகமா கன்வெர்ட் ஆயிருக்கு இந்த எக்ஸிட் போல் படி, ஆக்சிஸ் மை இந்தியாவோட இதுபடி. அதே மாதிரி அடுத்த முதலமைச்சரா உங்களுக்கு யாரு வேணுங்கிற கருத்து கணிப்புல வந்து 37% தளபதி ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் 35% எம்கே ஸ்டாலின், 22% பேர் வந்து எடப்பாடி, அப்புறம் அண்ணாமலை 2%. சீட்ஸும் ஈக்குவலா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறேன். இல்ல சீட்ஸ் அப்பதான் அங்க அசம்பிளி வந்துரும், அப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா தான். இல்லைங்க பர்சன்டேஜ் இல்ல பர்சன்டேஜ் செகண்ட் தாங்க, சீட்ஸ் தாங்க டிசைட் பண்ணும். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் வந்து இங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டணி அமைக்கிறதா இருந்தால் கூட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த 3 கட்சி இருக்குன்னீங்களா, இந்த 3 கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒருவேளை ஒரு 100 சீட்டுக்கு மேலே இருக்குது, அவங்க வந்து ஆல்ரெடி வந்து வின் பண்ணுற ஒரு இதில் இருக்காங்கன்னீங்களா. இப்போ பியும் சியும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சுச்சுன்னு வைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கலாம். அந்த ஒரு சினாரியோ இருக்குன்னா அவங்க 2 பேரும் ஆட்சி அமைப்பாங்க. நாளைக்கே வந்து ஒரு 2 வருஷத்துல இல்லை 1 வருஷத்துல, ஏன் 6 மந்த்லேயே கூட கூட்டணி உடஞ்சுன்னா யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் அதாவது சாரி கூட்டணி, அதான் கூட்டணி இருக்கும், அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. இது எப்பயுமே இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, ரெண்டும் சேமா இருந்ததுன்னா விசிகா திருமாவளவன் நம்ம பக்கம் வந்துடுவாரு, கவலைப்படாது. இல்ல நம்ம அதான் சொல்றேன். இல்ல ஒரே நிமிஷம், அவர் சொன்னது வந்து ஏற்கனவே உண்மைதான். அது அப்பயே இந்த வன்மவாதிகள் தான் அதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணல தவிர, மற்றபடி உங்களுக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஒன்று 2 பேருமே சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் பண்ணது. இப்போ ரீசெண்டாக அந்த ஏன் ஜனநாயகம் ரிலீஸுக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, பிஜேபி இவனுங்க என்ன சொல்கிறது டிஎம்கே இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு தானே பண்ணாங்க. ஓகேங்களா? இது சில விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது நடக்கும், ஆனா மறைமுகமா பண்ணுவாங்க. எம்ஜிஆரோட என்னையா பண்றது, என்னது ஏன் இல்ல ஜெயலலிதாவே அவங்க இது பண்ணல, மதிக்கல, பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. மோடியா லேடியான்னு கேட்ட இடத்துல இல்ல எம்ஜிஆர் அவங்க முதல்ல எம்ஜிஆர் போட்டோவோட எடப்பாடி போட்டோ பெருசா இருக்கு, அதை பாத்தீங்களா நீங்க? அது பார்த்தோம் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, அதை விடுங்க. எம்ஜிஆர் போட்டோவே இல்லாம மோடி போட்டோ எடப்பாடி போட்டோ மட்டும் பெருசா. அதுதான் நான் நேற்று ஈஸ்வர் கிட்ட கேட்டேன், அமித்ஷா முன்னேற்ற கழகம் எப்படா அபிஷியலா பேரை மாத்த போறீங்க, ஏற்றியரா என்கிட்ட கடியும். ஓகேங்களா? ஏற்கனவே மாத்திருவாங்க, அது பிஜேபி கூட சேர்த்துறாங்க. ஈஸ்வர் டிபிலே வச்சுக்கிறது ரெடியா இல்ல போட்டோவை. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி வந்து தமிழ்நாடு பிஜேபி தலைவராக மாறுவாருன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கூட சேர்ந்துருவாங்க. அப்படிலாம் இல்ல ப்ரோ, எடப்பாடி என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஆளுநரா போட்டு போறாரு. ஏங்க அதெல்லாம் படிச்சிருக்கணுங்க. அப்படின்றீங்க? ஆமா ஆமா, ஆளுநர்னா ஆனா இன்னொரு மேட்டர் தெரியுங்களா, இது நியூஸ் சேனல்ல இருக்கும் ஆல்ரெடி, இது தேடி பார்த்தாலே அஃபிஷியலா வந்திருக்கு. என்னன்னா அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் எம்ஏ பாஸ் பண்ணாரு. ஓகேங்களா? அவர் எம்ஏ பாஸ் பண்ணது வந்து ஒரு சின்ன பையனை வச்சு எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டைம்ல ஒரு கான்ட்ரவர்சின்னு வந்துச்சு. அவனை பிடிக்க போனாங்க, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இது நியூஸ் சேனல்லே அஃபிஷியலா இருக்கு. ஆனா என்ன ஒண்ணு தெரியுமா ப்ரோ, ஏடிஎம்கே வந்து ரொம்ப லீஸ்டா போச்சுன்னா இதோட சோழி முடிஞ்சிச்சு ஏடிஎம்கே. இல்ல அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஏடிஎம்கே ஒரு செத்து போன யானை, புரியுதுங்களா? அவ்வளவுதான். இதுக்கு மேலதான் அவருக்கு தெம்பம் கிடையாது, இதுக்கு வேலைக்கு. ப்ரோ வாட் அபௌட் பாண்டிச்சேரி? பாண்டிச்சேரி என்னாச்சு? பாண்டிச்சேரி என்டிஏக்கு தான் எட்ஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஃப்ராங்கா சொல்லணும்னா என்டிஏக்கு எட்ஜ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு பாருங்க வெஸ்ட் பெங்கால் முடிஞ்ச உடனே ரங்கசாமி இல்லைங்க, நம்மளும் பார்த்தீங்கன்னா அங்க வரோம், ரங்கசாமி அங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவர் அந்த ஒரு மனுஷனுக்காக தான். ப்ரோ அப்பயுமே என்ன கொடுத்துருக்காங்க, 4 to 7
இல்ல இந்த கருக்கு இல்ல இல்ல இந்த கருத்து கணிப்பு வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நான் கருத்து ஓகேங்களா? கணிப்பு இப்ப வச்சுலாம் சொல்லல. பொதுவாவே ம் நம்ம ரியலிஸ்டிக் பேசுவோமே. நம்ம என்ன நாங்க திமுக காரனா? எல்லாம் 200 நாங்க தான் அடிப்போம்னு சொல்ல நம்ம என்ன திமுக காரங்களா? ரியலிஸ்டிக்கா இல்ல பேசுவோம். நான் ம். நான் வந்து பாத்தீங்கன்னா அங்க கேள்விப்பட்டதை வச்சு சொன்னேன். ஓகேங்களா? அதான் இன்னைக்கும் அதான் பாண்டிச்சேரியில விக்னேஷ் தான் ப்ரோ இருந்தேன் நானு. சொல்ற மாதிரி நம்ம ரியலிஸ்டிக்காவே பேசுவோம். அவருக்கு எட்ஜ் இருக்கு ரங்கசாமிக்கு, அது உண்மைதான். அதை நம்ம ஒத்துக்கணும்ல. எதிரியோட பலத்தை ஒத்துக்கலன்னா நம்ம எப்படி ஜெயிக்கிறது? சும்மா எதிரியே இல்லைன்னு லூசு மாதிரி திரியிறாங்கல்ல, அப்படி இருக்கக்கூடாது. இவ்வளவு பெருசுக்கு ஒரு ப்ரோ இல்ல காமாக்கியா பாருங்க, அங்க அசம்பிளி மாதிரி கொடுத்துருக்கான் காமாக்கியா. இல்ல அதுவும் அவன் அதான் அது நானு விக்னேஷ் ப்ரோ எல்லாம் பேசும்போதே அது எங்களுக்கே கொஞ்சம் ஆசிலேஷனா தான் போகுது. முன்ன பின்ன டெய்லி மாறிட்டே இருக்கு சூழ்நிலை, ஃப்ளூயிடா இருக்கு ரொம்ப சுச்சுவேஷனு. அவருக்கு ஒரு கணிப்பு இருக்கு, எனக்கு ஒண்ணு தோணுது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ இருக்கு. எல்லாமே வேலிடு மாதிரியும் ஃபீல் ஆகுது. எது வேணா நடக்கலாங்கிற மாதிரி தான். மணி எவ்வளவு தரம் அங்க கெடுப்பானாரு. இதுக்கு மேல என்கிட்ட கேள்வி இருக்கிற 4 முடி பிச்சின்னு போயிட மாட்டேன். இல்ல அவன் கூட மணி விக்னேஷ் ப்ரோ மணி எந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிட்டாருன்னா, தமிழ்நாடு எலெக்ஷன் விட்டு வெஸ்ட் பெங்காலுக்கு போயிட்டாரு. ஒரு மம்தா பானர்ஜி பத்தி பேசிட்டு இருக்காரு உட்காந்து. அங்க போயிட்டாரு அவரு. தமிழ்நாட்டிலே இருக்க விரும்பலடா போங்கடா அப்படின்ட்டு கமல் மாதிரி பண்ணிட்டாரு. இந்த நாட்டை விட்டு பொறுத்தவரை ஒரு வழியில மாதிரி ஸ்டேட்டை விட்டு போயிட்டாரு அவரு. பாவம். இல்ல என்ன சொன்னீங்க? முடிய இல்ல பிச்சுக்கிட்டாரா? இல்ல அவரே சொல்லிட்டாரு இந்த மாதிரி இதுக்கு மேல இல்ல என்கிட்ட அது ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு முடிய பிச்சுக்குவேன்னாரு. அது கஷ்டமாச்சு. ஆமா என்கிட்ட இருக்கிற 4 அப்படி முடிய கொட்டி அப்படி போயிரும் அப்படின்னாரு. 4 முடி கொட்டிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. பார்த்த மாதிரி அப்ப நீங்களும் பாத்திருக்கீங்க. பார்த்தேன் நானும் பார்த்தேன். தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவர் வழக்கமா அப்படியே சுத்தி சுத்தி அப்படி ஆனானப்பட்ட திமுகவாலே முடியல, விஜய் வந்து செத்துருவாரா அப்படிம்பாங்க. அப்ப விஜய் இல்ல வந்துருவாருன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த ஒரு வேவ் இருந்தது இவனுக்கு எல்லாருக்கும் தெரியுங்க. ஓகேங்களா? தெரியும் தெரியலன்னா இவனுக்கு இத்தனை வருஷம் சர்வேல் பண்ணிருக்க முடியாது. மேட்ரு என்னன்னா இவனை இவ்வளவு நாள் மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தானுங்க ஜனங்களை போட்டு. ஒருத்தவங்க வரமாட்டாங்க வரமாட்டாருன்னு சொல்லியே மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா அந்த ஒரு கருத்தை திணிச்சு இவருக்கு வரக்கூடிய அந்த இது இருப்பாங்க. இப்ப மனநிலையா இருப்பாங்கல்ல, அதான் விஜய் வரமாட்டாரு இப்ப அவருக்கு ஏன் ஓட்டு போடணும்னு அந்த ஒரு மனநிலையிலயாச்சும் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு ஓட்டை குறைக்கணும், இந்த இது பர்சன்டேஜ் குறைக்கணுன்ற மாதிரி உனக்கு பார்த்துட்டு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்னும் ஒண்ணு இப்போ யாரோ தான் அலெக்ஸா யாரோ தான் நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எலெக்ஷன் டே அன்னைக்கே காலையிலேயே தெரிஞ்சிரும். இந்த மாதிரி ஆமா யார் யார் அந்த தான் பிஹேவியர் சொன்னான். வர்றவங்க இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அது இதை முடிவு பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ இவங்க அதில் முடிவு பண்ணிட்டானுங்க. அதாவது நாள் கப்புச்சுப்புன்னு இருந்தானுங்க. ஓகேங்களா? இந்த பத்திரிக்கையாளர் அதையும் 2வது நாள்லேருந்து லைட்டாக புகைச்சலாம் வச்சு அது 2வது நாள் தான் பார்த்தீங்கன்னா அண்டா செந்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது பண்ணிட்டாப்புல. சோறு உப்பு குழம்பு தொட்டுக்கன்லாம் பேச ஆரம்பிச்சாரு. ஸோ அது இன்னும் பார்த்தீங்கன்னா இதாகி போச்சு, கன்ஃபார்ம் ஆகி போச்சு இவனுங்க எந்த அளவுக்கு இல்ல கதறானுங்க விக்னேஷ் இது ப்ரோ, நான் பண்ணுறாங்க. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி மக்களை ரொம்ப ஏளனமா பேசுறவனுக்கு நீங்க பண்மையில எல்லாம் பேச வேணாம், ஒருமையிலேயே பேசுங்க, தவறு இல்லை. மக்களை ஏளனமா பேசுறாங்க, ஓட் போடுறவங்க எல்லாம் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன்னு பேசுறவனுக்கு என்ன மரியாதை? இல்லை இல்லை நம்ம பேச தேவையில்லைங்க. அவனுக்கு கொடுக்குற தண்டனை என்ன தெரியுங்களா? அவன் ஆசைப்படுற கட்சி தோத்தோ இல்லை பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் மாட்டிக்கிட்டு ஒரு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 5 வருஷம் கதறுவான் பார்த்தீங்களா? இவனுக்கு இவனை என்ன சொல்றது, இப்போ திட்டினா கூட பார்த்தீங்கன்னா அவன் காதில் வாங்கிட்டு போடுவான். ஆனால் அவனுக்குலாம் ஒரு எப்படி சொல்றது, அவனுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்ல தான் பதிலடி கொடுக்கணுங்கிறீங்க. ரிசல்ட் பதில் ப்ரோ சொல்லு. ஆனா அன்னைக்கு அவன் அவனை டென்ஷன் ஆக்குறதே பேசுனதெல்லாம் நம்ம சக்சஸ் தாங்க. இல்ல ப்ரோ, அவன் அன்னைக்கு பேசுனதெல்லாம் எவ்வளவு நாள் அது மறக்க முடியல. அவன் அந்த எலெக்ஷன்ல நடந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா குமரிட்டான். ஆனா சார்லஸ் பாபேஜி கலைஞர் பாபேஜின்னு போட்டானுங்க. ஆமா ஆமா. இன்னொன்னு ஐசக் நியூட்டனுக்கு போல கீழே கலைஞர் பண்ணுங்க இந்த பாய்களா. திராவிட தாண்டா அவங்களுக்கு சோறு போட்டுதான். ஏண்டா என்னடா நீங்க இல்ல திராவிடம் போட்டுச்சு, அந்த சோத்தை புடுங்கணும்லாச்சு இவனுங்க. புரியுதுங்களா? பெரியாரு, அதாவது பெரியாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாதுரை பண்ணதெல்லாம் இவனை கிளைம் பண்ணிக்குவானுங்க. புரியுதுங்களா? இதுல இடையில கொடுமை என்னன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த மாநிலத்தை முன்னேற்றிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எஜுகேஷன்ல இதுல பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. இதே டீம்டு யூனிவர்சிட்டிலாம் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் பாத்தீங்கன்னா நிறைய இந்த லேண்டு கொடுத்தது எவ்வளோ தூரம் இருக்குன்னுங்களா. மதிய உணவு பாத்தீங்கன்னா இவரு காமராஜர் அமைச்சது. அது சத்துணவு மாற்றணும். அது பார்த்தீங்கன்னா போடுற சாப்பாட்டை கொஞ்சம் இதுவாக போடணும், கொஞ்சம் குவாலிட்டியாக போடணுன்ற மாதிரி அவருக்கு கொண்டு வந்தாங்க. அந்த முட்டை இது பண்ணுறது எல்லாத்தையும் சத்துணவாக பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தார். ஆனால் எல்லா கிரெடிட்டையும் இவனுங்க எடுத்துக்கிறானுங்க பார்த்தீங்களா?
இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க தான் படிக்க இல்ல வச்சோம், நாங்க தான் இது பண்ணோம். இல்ல எல்காட்ட இவனுக்கு வந்து தான் ஃபார்ம் பண்ணது எம்ஜிஆர். இல்ல இவனுக்கு தான் எல்காட்ட படிக்க ஃபார்ம் பண்ணது வச்சானுங்கன்னா, எம்ஜிஆர். இல்ல இவனுக்கு தான் படிக்க வச்சான்னா 75 வருஷத்துல வந்து 20 வருஷம் ஆன்ட்டு 55 வருஷம் எதிர்க்கட்சியா உட்காந்துருந்தானுங்கல்ல. இதுல இடையில 3 கட்சியெல்லாம் போயிருக்கானுங்க. அப்ப எதிர்க்கட்சியா உட்காந்து நம்மளெல்லாம் படிக்க வச்சானுங்களா? கேட்கணுமா கேட்க மாட்டோமா? விக்னேஷ் ப்ரோ, அதை விட டாக்டர் ஷாலினி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ட்ரூ பெரியரிஸ்ட். அவங்க இல்ல அவங்க சொல்றாங்க. ஷாலினி மாற்று கருத்து இருக்கு. அவங்க ஒரு சந்தர்ப்பவாதி. ஓகேங்களா? இல்ல அவங்கள அவங்க விடுங்க, அவங்கள விடுங்க. நீங்க அவங்க இல்ல கேரக்டர் பத்தி நம்ம ராகுல் பேசணும். அவங்க சொன்ன அதுக்கு ஒரு இல்ல. கருத்து, சொல்லுங்க. இல்ல அவங்க உண்மையான ஒரு கருத்து ஒண்ணு சொன்னாங்க. அதை நம்ம ஏத்துக்க தானே வேணும். நமக்கு சொல்லு. ஆகாதவங்கனாலும் கருத்து கரெக்டா இருந்தா ஏத்துக்கலாம்ல. அந்த மாதிரி ஒரு கருத்து ஒண்ணு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இந்த திமுக வந்து இப்படி எல்லாம் சொல்றாங்கல்ல, கம்ப்யூட்டர் அது இதுங்கிறாங்க, எல்லாரையும் படிக்க வச்சதே இவங்க தாங்கிறாங்க. ஆக்சுவலா வந்து கம்ப்யூட்டர்ஸ், இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் திமுக எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, நம்ம ஃப்ரீடம் எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எஜுகேஷன்லாம் கொண்டு வந்து இங்க வந்து சேர்த்துட்டான் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த இது வந்து தீகா இருக்கு இல்லையா, திமுக வந்து முன்னாடி தீகாவா இருந்துச்சா, அதுல இருந்து பிரிஞ்சு வந்தானே திமுக ஆச்சு. ஆமா ஆமா அதுக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதுக்கு அதுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு முன்னாடி 2 டாக்டர்ஸ் சேர்ந்து தான் இந்த கட்சியை, இந்த இதை வந்து மூவ்மெண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டியா மாறுது. அதுதான் வந்து தீகாவாகுது. தீகால இருந்து தான் பிரிஞ்சு திமுக வருது. சரியா? அப்ப டாக்டர்ஸ் 2 பேரும் தீகா எப்பயோ இயக்கம். இருக்காங்க. அதான் தீகாங்கிறது இயக்கம், இப்பயும் இருக்காங்க. இப்ப இயக்கம் அதுல இருந்து பிரிஞ்சு வந்து தானே திமுக ஃபார்ம் ஆகுது. எப்பயோ இது ஆரம்பிச்சு ஜஸ்டிஸ் பார்ட்டி எல்லாம் முன்னாடி இருந்ததே வந்து ஆரம்பிச்சதே 2 டாக்டர்ஸ் சேர்ந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்கள யார் படிக்க வச்சா? திமுக தான் படிக்க வச்சுன்னு அதுக்கும் லேபிள் விட்டுவாங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவங்க. இதெல்லாம் ஃபேக்ட். இதெல்லாம் இருக்கிறது தானே அவங்க சொல்றாங்க. இது கருத்து கிடையாது. இது வந்து இருக்கிற ஃபேக்டா இருக்கிறபடி சொல்றாங்க, இன்ஃபர்மேஷன். எப்படிலாம் ஏமாத்துறானுங்க பாருங்க. இவங்க தான் வந்து எல்லாரும் படிக்க வச்சாங்க, டாக்டர் ஆக்குனானுங்க, அப்படி இப்படின்னு எவ்வளவு பேசுறானுங்க. இது பாத்தீங்களா, ஐடியை விட்டுட்டு இன்ஜினியர்ஸ் அடுத்த நாள் இன்ஜினியர்ஸுக்கு போயிட்டானுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர், அடுத்து யாருன்னு தெரியல. இன்னும் 4 நாள்ல யாரு போறாங்க. இல்ல ஒருவேளை ஹரி, எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, அவங்க இவரு அண்டா செந்தில் திட்டினாப்ல இந்த மாதிரி வந்து உங்களை படிக்க வச்சதுன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒருவேளை இந்த ஃபாரின்ல இருந்துட்டு டிஎம்கே ஐடி விங் ஆளுங்க இருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அவங்க வந்து நமக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை திட்டினதை நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோமோ? அவங்க பெருசா கிரவுண்ட் ஒர்க் இந்த வாட்டி பண்ண மாதிரியும் தெரியல. புரியுதுங்களா? அதுதான் குரு, எனக்கு என்ன டவுட்னா, அந்த பக்கம் எனக்கு வந்து பொலிட்டிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கிரவுண்ட்ல இறங்கி, அதாவது கிரவுண்டுன்றது இது சோசியல் மீடியால இறங்கி இது பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டிவிக்கே தான். மற்ற இவங்களோட ஒரு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஐடிவிங்க வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்களா, அட்லீஸ்ட் காப்பி பேஸ்டாச்சும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய பண்ணுவானுங்க, இது பண்ணுவானுங்க. இதாட்டி பெருசா அவனுக்கு எந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு டஃப் கொடுக்கலையாச்சு, ஒரு இதுவா வரலையாச்சு. ஒருவேளை நீங்க ஒழுங்கா செயல்படலன்றதுக்காக அவங்க கட்சிக்காரங்களே அந்த மாதிரி சொன்னாரா? அது எனக்கு நமக்கு எதிராக செயல்படலாம் செஞ்சாங்க. ஆனா வந்து செயல்படுறது அவதூறு இல்ல, அவதூறு பரப்புறது வேற. சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இல்ல விக்னேஷ் ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க கட்சியோட செயல்படுறதே அவதூறு பரப்புறதானே செயல்படுறதா அர்த்தம். திமுகன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுதானே செயல்பாடு இருக்கு திமுக பொறுத்த வரைக்கும். அப்ப அவன் கட்சியோட ரூல்ஸ் படி அவன் செயல்பட்டு இருக்கான்னு அர்த்தம். செயல்பட்டு இருக்கான். ஆனா அவனே அவன் மனசாட்சிக்கு விரோதமா ஓட்டு போட முடியாம நேர்மையா இருக்கிற கட்சிக்கு போட்டான் போல. என்னடா இப்படி அவதூறு பரப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பரப்புற வேலை, அது ப்ரொஃபஷன். வாங்குற காசுக்கு நான் வேலையை பார்த்துட்டேன், ஆனா ஓட்டு நேர்மையா தான் போடுவேன். இன்னொரு மேட்ரு என்னன்னா, இந்த மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 ரூபாய் காசு கொடுத்தாங்கல்ல, அதுக்காக பாத்தீங்கன்னா அதை வந்து பெருசா இவனை வந்து ரொம்ப இது பண்ணி பேசினது. இதே பிஸ்மி தான் பாத்தீங்கன்னா, அதாவது எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா டிஎம்கே சொம்பு, ஓகேங்களா? இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஎம்கே அட்டாக் பண்றான். இதுல மேட்ரு என்னன்னா, அந்த ஆள் சொல்லிட்டு இருந்தது, இது இந்த மாதிரி 1000 ரூபாய் காசு கொடுத்தாங்க இதுக்கு, அது என்னது மகளிருக்கு, அது தகுதியற்றவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு. அப்போ தகுதி இல்லாதவங்கன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த ஃபேக்டர்லாம் இவனுக்கு இப்போதான் பேசுறாங்கன்னு வைங்களேன். புரியுதுங்களா? இந்த பக்கம் வந்து ஜாயிண்ட் அடிக்கிறானுங்க. ஸோ இப்போதான் இந்த இதெல்லாம் எடுத்து பேசுறானுங்க. ஆனால் அவன் கேட்டதுலேயும் ஒரு நியாயம் இருக்கு. இப்போ இன்னொரு மேட்ரு, இந்த இலவச பஸ் திட்ட பயணம் அது இதுன்னெலாம் சொல்கிறானுங்கல்ல. ஆனால் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வருங்க, ஸ்டாப்பில் பஸ்ஸை நிறுத்தலை, லேடிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்கள வந்து உட்கார உள்ள டிக்கெட்டு காசு கொடுத்து டிக்கெட் எடுக்கிறவங்க உட்காரட்டும்லாம் பார்த்தீங்கன்னா கண்டக்டர் நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா?
ஏன்னா இந்த இந்த ஓசி பஸ்ல டிக்கெட்டையாச்சும் தானே போறேன்றது. இந்த டிக்கெட்டையாச்சும் நாங்கள் எடுத்துக்கிறோம்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப இது பண்ணியே பேசுனாங்க, வருத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் பேசுனாங்க. பாலிமரில் அவ்வளோ இது இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீடியோஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக நிறுத்த மாட்டாங்க, லேடிஸை வந்து இதுவாக திட்டுவானுங்க, மரியாதை இல்லாத பேசுவாங்க கண்டக்டர், அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோவப்பட்டு தானே இருப்பாங்க. ஸோ அது இல்லாத 6 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாரையும் விவசாயி இதில் கொடுமை என்னென்னா இவங்க வந்து பச்சையாக பார்த்தீங்கன்னா விவசாயிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போடுவாங்க அது இதுன்ற மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க. ஓகேங்களா, ஆஃப்டர் தி எலெக்ஷன் கூட இவரு முதல்வர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா சாரி முதல்வர் ஐயான்னு சொல்லக்கூடாது, ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு காவந்தையா காவந்தையா வந்து எலெக்ஷனுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் தஞ்சாவூருக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காப்புல. அங்க வந்து விவசாயிங்க தஞ்சாவூர்ல அதுதான் அது ஒரு நாள் நடந்தா பரவாயில்லைங்க, பல நாள் ஸோ அந்த ஜனங்கள்லாம் நீங்க பெரம்பூர்ல ஒருத்தர் இருக்காருல, அவர் பேர் என்ன, நமக்கு அகேன்ஸ்ட் நினைக்கிறாரு, என்ன ராஜா, ஐயோ ஆர்டி சேகரா, அந்த ஆளெல்லாம் அந்த தொகுதியில யாருமே பார்த்ததே கிடையாது ப்ரோ. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் பெரம்பூர்ல அவரை பார்த்ததே கிடையாது. அதே மாதிரிதான் திருச்சி கணக்குலயும் கேட்டாங்க, அந்த சின்னராவா அவன் பேரு, இருதயராஜா, இருதயராஜா, அது சென்னை, அது திருச்சி கிழக்கு, திருச்சி கிழக்கு. ஆமா இனிகோ அவரையும் கேட்டாங்க, இனிகோ இருதயராஜ் 5 வருஷமா எங்கங்க போயிருந்தீங்க போறீங்க அப்படின்னு. தொகுதிக்கு வரலன்னா கேட்கதான் செய்வாங்க. இவங்களுக்கு எல்லாம் பவருங்கிறது வந்து அவங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிற ஒரு டூல். சரியா, உண்மையிலே வந்து தொகுதி மக்களுக்கு நல்லது பண்ணணும் கிடையாது. ஹரி இவனுங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, ஜோசப் விஜய்ன்றானுங்க வார்த்தைக்கு வருது. அன்னைக்கு எச்ராஜா என்ன சொன்னானோ அதே தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இவனுக்கு பேசிருக்கானுங்க. இதே திமுக பேசிருக்கானுங்க. சரிடா இன்னைக்கு ஜோசப் விஜய் தான் சொல்றீங்க, நாங்க இந்து கோயிலுக்கு போறோம்னா அதுக்கு ஒரு சாயம் பூசுறானுங்க. ஏன்னா சாமியை கும்பிடக்கூடாது, ஆனா இவனை மட்டும் போய் சாமி கும்பிடுறானுங்க குடும்பத்தோட. அவரு வந்து இவனுங்க கதர்னமே அவர் திருச்செந்தூர் போறாரு, சீரடி போயிருக்காரு. இல்ல சீச்சி இவனுங்களுக்காகலாம் இல்ல, ஒரு குளிச்சிருக்க அவர் போறாரு. இவனுங்களை எப்பயுமே ஒரு ஆளாவே மதிச்சதில்ல அவரு. சொல்லுங்க. இவனுங்க பைத்தியம் என்ன தெரியுமா, நான் மட்டும் டிஎம்கே ஐடிவிங்ல இருந்தேன்னா வழக்கமா இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, எல்லாத்துலயும் லேபிள் விட்டுவானுங்க. அழகா இந்த விஜய் அடிக்கிறதுக்கு பதிலா ஸ்ட்ராட்டஜி. விஜய் இன்னைக்கு வந்து ஒரு கிறிஸ்தவர், அவர் வந்து ஒரு இந்து கோயிலுக்குள்ள போறாருன்னா அதுக்கு காரணம் திமுகன்னு சொல்லி இருந்தா கூட ஏதாவது கொஞ்சம் வியாபாரம் பார்த்துருக்கலாம். லூசு மாதிரி இவர் வந்து கிறிஸ்டியனு அங்க போக கூடாதுன்னு வந்து பிஜேபி மாதிரி வெளுத்துருச்சு சாயம். இல்ல அது பதட்டத்துல அவனுக்கு ஐடியா வராது இல்ல. ஓகேங்களா, அவனுக்கு லேபிள் தானே ஒட்டுவாங்க, அவனுக்கு நிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கணும்ல. இல்ல இப்படி சொல்லியிருக்கான்ல, எப்படியும் உன் தட்டுல இருக்கிற சோறு நீ நீ சாப்பிடுற சோறு திமுக போட்டதுன்னு சொன்ன மாதிரி. சரி தட்டுல சோறு போட்டாங்க, சரி குழம்பு யாரு குத்துருந்தேன் வெள்ளச்சோத்து. இல்ல இது பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி சொல்றாங்க, நீ திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் வந்து எல்லாரும் இட்லி எல்லாம் சாப்பிட்டது இல்ல, இட்லி தோசை எல்லாம் இவங்கதான் கொண்டு வந்தாங்க. சரி நம்மளாச்சும் தட்டுல சோறு தின்னு பார்த்தோம், அண்டால திங்கிறான். சாமி விக்னேஷன்னா இன்னைக்கு கதறிட்டு இருந்தானா அந்த இதுல இந்தியா டுடே இது வந்து தெரியுமா, டிபேட்ல கதறிட்டு இருந்தாங்க 2 பேர் சேர்த்துட்டு. எனக்கு ஒரே ஒரு ஆசைதாங்க, அந்த ஒருத்தர் சிரிச்சார் பத்தியா, ஆஹாஹான்னு ஒருத்தர் சிரிச்சாரு, அவரு பேர் என்னது, பத்திரிகை சிரிப்பு சரவணன். ஃபேஸ்புக்ல ஸ்டிக்கரே வந்துருச்சுங்க. ஃபேஸ்புக் கமெண்ட் நம்மளாச்சும் பரவாயில்ல, இங்க இது ட்விட்டர்லாம் கொஞ்சம் ரீசெண்டாக அங்க நிறைய இமோஜி இதெல்லாம் வரும், ஸ்டிக்கர்லாம் வரல, அங்க போட்டு வச்சிருக்கானுங்க ஏதாவது ஸ்டிக்கர் தான். சரியான ஃபன் பண்ற இல்லங்க, அதெல்லாம் செல்ஃப் ட்ரோல், நம்ம எதுவுமே பண்ண. அப்புறம் ராகுல் ஏதோ கழுத்து மேலே வச்சிருக்காரு வளையம்ல, டேய் கூட்டணி ஏதோ இது ஆட்சியில பங்கு வேணும், இல்லன்னா இவங்க கூட்டணியே கிடையாது அது இதுன்ற மாதிரி அங்க பேசிருக்காங்க போல. எனக்கு அந்த செல்வ பெருந்தகை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணதான் ஞாபகம் இருக்கு. மோடி எகிரிக்கிறார். அப்புறம் இன்னொரு மேட்டர் என்னன்னா, ஹரி இந்த சினாரியோ கொஞ்சம் நினைச்சு பாரு,
இப்போ ராகுல் இவங்க அங்கே சோனியா காந்தி அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, ஏன்டா நான் டிவிக்கே கூட நான் கூட்டணி வச்சு நாங்க ஒரு கௌரவமா உட்காந்துருவோம், எங்களை போய் இந்த கூட்டணி. இன்னைக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, காங்கிரஸ் ஆட்சியில பங்கு வேணும்னு ஏதோ கேட்ட மாதிரி. அதுதான் அதை வச்சுதான் நான் சொல்றேன். நானு இன்னைக்கு அவங்க கடுப்பாயிருக்காங்க. அது இல்லாத செல்வ சிறுந்தகை பாத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், செல்வ சிறுந்தகை பாத்தீங்கன்னா கட்சியை விட்டு ராஜினாமா பண்ண சொல்லிருக்காங்க. சிறுந்தகை ஆமாண்டா, அவர்தான் பெருந்தகை அவரு. இல்ல ஒரு நிமிஷம் விக்னேஷ் ப்ரோ, அவர் மாநில பொறுப்புல இருந்தா விலகிறாருன்னு ராஜினாமா பண்றாருன்னு கேள்விப்பட்டேன். இப்போ கட்சியில இருந்தேவா தெரியல, அது என்னன்னு சொல்லி தெரியல. இல்ல எப்படி இருந்தாலும் அவர் டிஎம்கே தான், அதனால அவருக்கு டிஎம்கே போய் ஜாயின் பண்ணுவாரு. நீங்க வேணா பாருங்க, அவர் டிஎம்கே தான்டா. டிஎம்கே தான். அதான் டிஎம்கே போனா அவர் பாத்தீங்கன்னா முத நாள் பக்கத்துல உட்கார வச்சு மறுநாள் துரத்தி விட்டுருவானுங்க. மேட்ரு என்னன்னா, இவரு காங்கிரஸ்ல இவர் இவங்களோட கைப்பாவையா இருந்தனால்தான் இவ்வளவு நாள் வேல்யூ. ஓகேவா? நாளைக்கு நீயே எங்க பக்கத்துல கேட்ட, உனக்கு சேர்த்து நாங்க தான் சோறு போடணுமான்னு சொல்லிட்டு அது அவங்களே அவ்வளோ தரைய பிடி செல்வகுமார், ஓகேங்களா, கமல் கட்சியில இருந்து போனாரு, ஓகேங்களா. தாவே கலந்து திமுக எப்படி ப்ரோ மதிக்க? ஒரே நிமிஷம் நான் சொல்ல வந்தது என்னன்னா, அவருக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு விழா மாதிரி ஒண்ணு எடுத்து சேர் போட்டு முதல்வர் பக்கத்துல உட்கார வச்சு அவர் பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இருந்து, அதாவது பாத்தீங்கன்னா தாவே கலந்து வந்திருக்காருன்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்ணாங்க. ஆனா அவர் மக்கள் நீதி மையத்துல இருந்து போனாரு, ஓகேங்களா. இல்ல தாவே கலந்து அந்த மாதிரி இல்ல, விஜயோட முன்னாள் மேனேஜர். அது முன்னாள் மேனேஜர்னு சொன்னாங்க. தாவே கலந்து வந்த மாதிரியும் பாத்தீங்கன்னா அது இது பண்ணாங்க, ஓகேங்களா. நீங்க எடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் ஆமா அவங்க இது பண்ணதே பாத்தீங்கன்னா விஜய் கட்சியில இருந்து வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா இது பண்ணது. மேட்ரு என்னன்னா, அதுக்கப்புறம் அவரோட அந்த டாஸ்க் இருக்கு பாத்தீங்களா, அது முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அப்படியே ஒண்ணு போட்டோல வச்சு அப்படியே தொத்தி விட்டாங்க. இல்ல நீ யோசிச்சு பாருங்க, திருமாவளவனுக்கே சீட்டு கொடுக்கல, இவர் வந்தோடனே இவருக்கு சீட்டு கொடுத்துருந்தோமா? அவரு கண்டுக்க மாட்டாருங்க, நீங்க வேறங்க. அதாவது இந்த என்ன படம் அது, இந்த விஷால் ஒரு படம் ஒண்ணு நடிப்பானே 3 ஹீரோயினுக்குமே, தீராத விளையாட்டு பிள்ளை. அதுல பாத்தீங்கன்னா விஷால் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவான். அதுல விஷால் ஒரு டைலாக் ஒண்ணு சொல்லுவான் இந்த மாதிரி, மச்சான் நான் மட்டும் என்ன சொல்றது, அந்த ஒரு பணக்கார பொண்ணு ஒண்ணு வரும், அந்த பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணா உனக்கு BMW கார் ஒண்ணு வாங்கி தரேன்டா, அதை வச்சு டாக்ஸி ஓட்டுறேன் மச்சான், ஐம் ஹாப்பிடா, நான் ஆட்டோவே ஓட்டிக்கிறேன்டா. அந்த மாதிரி இவருக்கா ஒரு 6 சீட்டு கொடுத்தா கூட எனக்கு பரவாயில்லைங்க, அந்த 2 சீட்டை நீங்க எடுத்துக்கோங்க, எனக்கு 4 சீட்டு போதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு விசுவாசமா இருக்கிறது தான் நம்ம தீர்மானம், ஓகேங்களா. ஸோ அவரு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஹரி அவர் ஏன் தனியா நிக்கிறதுல தனியா இது பண்றாருன்னா, அவர்கிட்ட கேண்டிடேட் இல்லைன்னு நினைக்கிறேன். யார் சொல்றீங்க? திருமான் அவரா? இல்லைங்க, எல்லாத்தையும் அவர் தான் டிஎம்கே கிட்ட ஆரவாத்து கொடுத்துறாரு எல்லாத்தையும். அவருக்கு எதுக்கு கட்சினே தெரியல, அதுக்கு கட்சியை கழிச்சிட்டு போய் அங்கே போய் சேர்ந்துக்கலாம்ல, பாவம். அந்த மக்களையும் நம்ப வச்சுக்கிட்டு பேசவே மாட்டாரு. இல்ல, ஓஸ்ட் பயந்து போயிருக்காரு, எது நடந்தாலும் அவர் தான் பொறுப்புன்ற மாதிரி. நாங்க பேசுறதெல்லாம் அவரு எழுதி கொடுத்தத நாங்க பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்கு மேட்ச் அலெக்ஸ்? என்ன மேட்ச்? முகமது அலி மைக் டைசன். அஞ்சு நாள்டா. இன்னைக்கு நைட் உட்காந்துக்கிறோம், 4 நாள் தான். டேய் 1 மணி நேரம்டா. ஒத்துக்கிறேன், ஈஸ்வரை தூட்டுருவா, ஈஸ்வர் இழுத்து விடு, அவன் வச்சு 2 பேரும் எக்ஸிட் போர்ட்ல அவன் இல்ல ஏடிஎம்கே ஒண்ணு லீட்ல இருக்கல, ஒரு எக்ஸிட் போர்ட்ல அது போய் வருவான். நேத்து அவன் பேசின அவன் பேசின ரெக்கார்ட கேட்டேன், அவனே பைத்தியம் நிக்கிறான், அத நீங்க கலாய்க்கிறீங்க. இல்ல நம்ம எல்லாரையும் சேர்த்து திட்டுறாங்க, அவன் ஒருத்தனால கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களை திட்டுறா, என்னைய திட்டுறா, அலசி திட்டுறா, நீங்க என்னடா நடத்துறீங்க, அதனால முதல்ல இறங்குடா கீழேங்கிறானுங்க. அது என்னடா பக் அது, நேத்து நின்னு
ஆனா பாப்போம் தான் 4 நாள் இருக்கு. இந்த எக்ஸிட் போல் வேற இப்ப ரிலீஸ் பாப்போம் பாப்போம்னு பண்றாங்க. இதே தாண்டா இன்னும் சொல்லிட்டு ஒரு இருக்கேன். நாள் சொல்றேன்னு தவிர பம்ப வெளியில விட மாட்டானுங்க. ஒரு நாள் மாதிரி அலெக்ஸ் பிரதீப் குப்தாவை நம்பினவர் கைவிடப்படார். அவ்வளவுதான். புரியல என்னது? பிரதீப் குப்தாவை நம்பினவர் வெறும் கைவிடப்படார். குப்தா மட்டும் அவ்வளவுதான். போதும், பிரதீப்லாம் வேணாம். அவன ரிசல்ட்டுக்கு அப்புறம் அந்த குப்தா குரு உன்னதான் மோனையை தேடுவேன். உனக்கு இருக்குது. ஏய் இல்ல நீ உண்மையிலே ரிசல்ட் இருக்கிற யாரை தேடுவேன்னு எங்களுக்கு தெரியும். யார தேடுவான்? அது எல்லாருக்கும் தெரியும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஏய், உன்னை ஐயோ, தேடுவேன், எனக்கு எல்லாரையும் தெரிஞ்ச தேடுவேன். அலெக்ஸ் லாஸ்ட் ஒரு 6 மாசம் யாரையும் அடிக்காம வரவருன்னுக்குறான். பேச போட்டு இல்ல. ஓட்டு வேணும்னு. இப்ப பாரு அப்ப- போலிங் முடிஞ்சு அப்படிலாம் இல்ல ஓட்டு வேணும்லாம் கிடையாது குரு. அவ்வளவு நல்லவன்லாம் நினைக்காத இவனை. நான் திரும்பி இவனை இல்ல உள்ள பூச்சி போட்டுருவாங்கன்னு பயம். ஓகேவா? அதெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தான். ஆட சண்டை இல்ல சினிமாலே சண்டைனா கீழே ஓடுற முதல் நீதான். நீ பேசலாமா? இல்ல தெரியாம கேட்க. யார்ரா? ஐயோ நானா? சண்டை. சினிமா சண்டே நீ போட்டது கிடையாது. நீலாம நான் பயத்தை பத்தி பேச அலெக்ஸ் இல்லடா, எப்படி தெரியுமா? நிறைய போக்குறியில வடிவேல போவான்ல, ஐயோ சண்டை. அதான் அப்படியே கீழே இல்லடா, ஓடுறது. நிறைய சண்டையை தீர்த்து வச்சது நான் தான். நீங்க எல்லாம் தீட்டு பயந்துட்டு இல்லடா. சும்மா இருந்தாலே நாங்களே நீங்க தீட்டு வச்சுப்போம். இல்லடா, இதுல ஒரு நீங்க பெருமை நீங்க கூகுள் இல்லடா, தீட்டு வச்சுட்டு. நீங்க எல்லாம் பயந்து இந்த ஏரியாலேயே போய் நான் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? நீ என்ன பஞ்சாயத்து பண்ண? இது எப்படி இல்லடா, ஸ்டாலின் நீ எலெக்ஷன் நீ வந்தா மறந்துருக்கலாம். இல்ல நீ மறந்துருக்கலாம். ஓகேவா? இங்க பப்ளிக்கா சொல்ல முடியாது. இல்ல நீ மறக்கிற மாதிரி நடந்திருக்க. இல்ல அப்போ அப்படி கிடையாதுடா. நீங்க அவ்வளவு பிரச்சனையும் இத்து வச்சிருக்கீங்கடா. சரி ஓகே, இங்க எல்லாம் வாக்குமூலம் இதுல கொடுக்கலாம். நீங்க சரி பண்ணீங்க, அத சொல்லுங்க. இல்ல இல்ல இப்ப பிரச்சனை வேண்டாம், இப்ப எடுத்து வேண்டாம், இப்ப நீங்க வேண்டாம், ஒரு இப்ப வேண்டாம். நிமிஷம் ஒரே எதுவுமே சரி அது பண்ணல. ஒரே ஏதாவது நிமிஷம் சண்டை நடந்தா முதல்ல கீழே ஓடுறீங்க. அடே ஒரு நிமிஷம்டா. ஒரு முக்கியமான விஷயம். அப்போ யாரோ கேட்டிருந்தீங்க, இது என்ன சாம்பிள் சைஸ்ன்னு யாரோ கேட்டிருந்தாங்க. இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவோடது சாம்பிள் சைஸ் வந்து 44,460 பேரை வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. சரியா? நம்பர் ஆஃப் சர்வேயர்ஸ் வந்து 96 பேர் சர்வேயர்ஸ். சரியா? 234 அசம்பிளியும் கான்ஸ்டிடுவன்சியும் கவர் பண்ணியிருக்காங்க. 234 தொகுதியும் கவர் பண்ணியிருக்காங்க. சிட்டி வில்லேஜஸும் சேர்த்து 1053 கவர் பண்ணியிருக்காங்க. சரியா? டோட்டல் இன்னோவா கார்ஸ் யூஸ்டு 16 கார் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16,447 16,447 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்படிதான் அவங்க அந்த கருத்து கணிப்பை எடுத்தாங்க. அவ்வளவுதான். ஒரே நிமிஷம். இன்னைக்கு சன் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மின் அம்பலம் அவன்லாம் கருத்து கணிப்பு எடுத்துருக்கான்னு போட்டிருக்காங்க. அதான் பக்கா டிஎம்கே. அக்னின்னு ஒண்ணு போட்டுருந்தான் பாரு, அதெல்லாம் பக்கா டிஎம்கே. ஆமா ஆமா. ஆல்கோத்தூஸ். நீங்களே எக்ஸாம் எழுதி நீங்களே மார்க் போட்டுருந்தா எதுக்கு மக்கள் இருக்காங்க? அதுக்குள்ள அவன் போஸ்டர் எல்லாம் போட்டான். 4 ட்வீட். எத்தனை ட்வீட் தெரியுமா அந்த அரை மணி நேரத்துல? ஒரு நாள் கூத்துங்க, ஏதோ ஆசைக்கு போட்டுக்கிறாங்க. ஏங்க போட்டு இந்த அடிக்கிறீங்க? பாவங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இல்ல ப்ரோ, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கல ப்ரோ. இப்பதான் தூங்க போறான்னு இந்த கருத்து கணிப்பு வச்சுக்கிட்டு ஒரு 4 நாளைக்கு.